சைமா அவார்ட் நேத்து கேப்டனுக்காக கொடுத்தாங்க. சவுத் இந்தியாவுக்கே வாழும் ஒரு தெய்வமாக கேப்டனுக்கு அந்த அவார்டை சைமால கொடுத்தது. அதுக்காக என்னை முறையாக அவங்க அழைத்தாங்க. அப்ப கூட நான் சொன்னேன், கேப்டன் இல்லாம இப்ப நான் எங்கேயும் அதிகம் வெளியே வர்றது கிடையாது அப்படின்னு. பட் இருந்தாலும் அவங்க உங்க கையால தான் அந்த சைமா அவார்டு நீங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அன்பின் அழைப்பை ஏற்று நான் நேற்று சைமா அவார்டு வாங்கியிருக்கேன். கேப்டனுக்கு சவுத் இந்தியா முழுக்கத்துக்குமே சேர்த்து மிகப்பெரிய ஒரு மரியாதையை நேற்று சைமா அவார்டுல கொடுத்து அனைத்து திரைத்துலகை சேர்ந்த அனைத்து கலைஞர்களும் ஒன்று கூடி கேப்டனுக்கு அந்த அவார்டு கொடுத்தாங்க. அவங்க எல்லாருக்குமே நான் நன்றிகளை இந்த நேரத்தில் சொல்லியிருக்கேன். துபாய் அப்படின்னாலே எனக்கு வருகின்ற மிக ஒரு மெமரிஸ் அப்படின்னா, நடிகர் சங்கத்திற்காக கேப்டன் இங்க துபாய் மற்றும் சிங்கப்பூர்ல நடத்திய அந்த கலை நிகழ்ச்சி இன்றைக்கும் சாதனை படைத்ததாக இருக்கிறது என்றால் அதுக்கு துபாய் மிக முக்கியமான ஒரு இடம். அதுக்கு அடுத்தது கேப்டன் கூட நான் எத்தனையோ வாட்டி வந்திருக்கேன் துபாய்க்கு. ஆனா கடைசியாக அவரை ட்ரீட்மெண்ட்டுக்காக கூப்பிட்டு வந்த ஊரும் துபாய் தான். துபாய்க்கு போன பிறகு அப்புறம் நாங்க எந்த கண்ட்ரி, ஏன்னா எல்லா கண்ட்ரியும் நான் முடிச்சிட்டேன். அமெரிக்கா, லண்டன், சிங்கப்பூர், அவங்க எல்லாருக்குமே தெரியும். எல்லா கண்ட்ரிக்கும் நேரடியாக அழைத்து சென்று அனைத்து விதமான அவருக்கு சிகிச்சைகளும் அழைத்து கடைசியாக துபாயில லண்டன்ல இருந்து ஒரு டாக்டர் வரவழைக்கப்பட்டு துபாயிலையும் அவருக்கு சிகிச்சை நாம் அளித்தோம். இருந்தாலும் கடவுள் இந்த பூமியில நீங்க உழைத்தது போதும், இங்கு வாங்க அப்படின்னு சொல்லி விண்ணுலகுக்கு அழைத்து கொண்டாரா அப்படின்றது எனக்கு தெரியல. அதனால கேப்டன் புதைக்கப்பட்டிருக்காருன்னு நினைக்காதீங்க, விதைக்கப்பட்டிருக்காரு. அவர் ஒரு கேப்டன் தான். ஆனா இங்க இருக்கிற நீங்க எல்லாருமே கேப்டன் தான். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே கேப்டன் தான். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரையுமே கேப்டனாக அவர் உருவாக்கிட்டு போயிருக்காரு. அதனால கேப்டன் மனிதராக பிறந்து புனிதராக வாழ்ந்து இன்னைக்கு தெய்வமாக நம்ம கூட இருக்கிறார் என்பதை நீங்க எல்லாரும் உறுதியாக நினைச்சுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இங்க பேசின எல்லோருமே கேப்டனை பத்தி மிக சிறப்பாக பேசுனீங்க. உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் கிடையாது, கேப்டன்